ஆண்டவரே இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் மீண்டுமாக ஆண்டவருடைய இறை சமூகத்திலிருந்து நாம் இல்லத்தில் இருந்தவாறு இந்த வழிபாட்டை நாம் அனுசரிக்க இருக்கின்றோம். அதே போன்று முகநூல் நேரலை மூலமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யாவரையும் கூட இந்த வழிபாட்டுக்கு நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த தொழுகையின் ஆரம்பமானது பிதாவுமாய் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆமென். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். காலையில் காலை புதிய இலக்கத்தினாலும் மிகுதியான நன்மைகளாலும் எங்களை முடிசூட்டி காக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தினால நேற்று இன்றும் என்று மாறாத நல்ல கடவுளே, இந்த பரிசுத்த புதைந்த ஓய்வு நாளின் காலை வழிக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக எங்கள் வாழ்க்கையில் மற்றொரு ஓய்வு நாளை, இந்த மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளை நாங்கள் காணுகின்ற ஒரு வாக்கியமுள்ள வாழ்க்கையை இறைவனாகிய ஆண்டவர் எங்களுக்கு வழங்கியிருக்கிறீர். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை காண முடியாமல் அநேக உலக வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாலும் ஆண்டவர் தமது கிருபையினாலே இந்த நாளிலே எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதை எண்ணி நினைத்து பார்த்து மக்கள் நன்றி செலுத்துகிற மக்களாகவே நாங்கள் இருக்கிறோம். இது பரிசுத்தம் நிறைந்த இந்த வழிபாடானது ஆண்டவருடைய பார்வையில உகந்தவையாக இருக்கிற கடவுளர்களால் நாங்கள் பாடப்போகிற பாடல்களும் ஏறெடுக்க போகிற விண்ணப்பங்களும் நாங்கள் வாசித்து தியானிக்க போகிற ஒரு திருவார்த்தைகளும் எங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாகவும் இறை நாம மகிமைக்கு அமைய கடவுள் துணை புரிகிறார்கள். இவ்வழிபாட்டின் ஆரம்பத்தில் முடிவு மட்டுமாக ஒரு திருப்பிரசனமும் தூய ஆவி வழிநடத்தலும் எங்கள் அனைவரோடு கூட இருந்து எங்களை ஆட்கொள்ளலும். இல்லத்தில் இருந்து நிறை வார்த்தையை கேட்கப் போகிற இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள போகிற நம்முடைய மக்களையும் இந்த முகநூல் நேரலை மூலமாக இதில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய மக்களையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். தொடர்ந்து எங்களோடு கூட ஆண்டவரே இயேசுவின் ஜெபம் கேளும். எங்கள் அன்பின் பரலோகத்தினாலே ஆமென். நாம் தொழுகைக்கு ஆதாரமாக பாடல் புத்தகத்தில் 611வது பாடலை நாம் பாடுவோம். தேவன் கிருபை ஏற்றுக்கொள்ளது, அவர் கிருபை ஏற்றுக்கொள்ளது என்ற பாடல் 611வது பாடலை நாம் பாடுவோம்.
பிதாவுக்குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கவனம் செலுத்தியுள்ளவர்களால் ஆண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தை அவரை நெற்றிக்கு போவார்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய கருணாமத்தை உள்ளது. விசுவாசமுடையவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். யாவரும் எழுந்திருந்து திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 4வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை நாம் பின்பற்றுவோம். பாடல் புத்தகத்தில் 99வது பக்கம். என் வெளிச்சம், என் ரட்சிப்பு, யாருக்கு தீமைகள் செய்யலாகிய என் சத்துருக்களும் என் பகையினரும் என்னை Oh
மகிழ்ச்சியாய் எல்லாம் பரிசுத்த அமைதியோடு உமக்கு ஊழியம் செய்ய இம்மையின் ஓட்டத்தை நீர் சமாதானமாய் ஒழுங்குபடுத்திட வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஏன் கடவுளாய் நினைக்கும் ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறாகிய இந்த வாசகத்தில் பழைய பாட்டு பகுதி புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 33 வரை. புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 33. எனக்கு நம்பிக்கை வருமே, நான் அழியாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை, காலைதோறும் அவை புதியவை. உமது உண்மை மிகவும் சிறியது. கர்த்தரே என் பங்கு என்று என் மனம் சொல்லும். ஆதலால் என் நம்பிக்கை அவரை. தமக்கு காத்திருப்பவர்களுக்கும் தம்மை தேடுபவர்களுக்குமே கர்த்தர் நல்லவர். கர்த்தரிடமிருந்து வரும் ரட்சிப்பை எதிர்நோக்கி அமர்ந்திருப்பது நன்று. இளமை வருவதை சுமப்பது மனிதனுக்கு நன்று. அதை தன் தோள் மேல் சுமத்தினார் அவர் என்று அவன் தனியே மௌனமாய் இருப்பது தகுதி. வாய் உறுதிப்பட உன்னை தாழ்த்துக, நம்பிக்கைக்கு இடமுண்டாகலாமே. அடிக்க வருபவனுக்கு தன் கன்னத்தை காட்டுவானாக, நிந்தையால் நிரம்புவானாக. ஆண்டவர் என்றும் கைவிடார், சஞ்சலம் முழுபடி செய்வாருமாயினும் தமது மிகுந்த கிருபைப்படி இறங்குவார். மனுபுத்திரனை சிறுமைப்படுத்தி சஞ்சலமுற செய்வது அவருக்கு பிரியமல்ல என்பார். வாசகத்தில் உள்ளப்பட்ட பழைய பகுதி வாசகம். சமநிலை இருக்கத்தக்கதாக அவர்கள் நிறைவு உங்கள் குறைவில் உதவும்படி தற்காலத்தில் உங்கள்
மூன்றாம் நாள் மரித்தோருக்கு உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கு ஏறி சர்வதற்கு மன்னர் பிதாவாகிய தேவனோடு வாசம் வீற்றிருக்கிறார். அவருக்கு உயிர்த்தோரை மறைத்தோரை நியாயத்திற்கு வருவார். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும். ஆமென். நாம் யாவரும் வந்து மீண்டுமாக பாடல் புத்தகத்தில் 301வது ஞான பாடல் பாடுவோம். இறக்கும் பேச்சை கத்தலாலே இதற்கு நான் ஏமாத்திருக்கின்ற பாடல் 301வது ஞான பாடல். Dios
நம் ஆண்டவர் உலக ரட்சகருமாகி அன்பின் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுடன் இருந்தும் இந்த ஓய்வு நாளின் காலை வழியில இல்லத்தில் இருந்தவாறு ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் முகநூல் நேரலையின் வழியாக இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 4வது ஞாயிறாகிய இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்கு என்று நாம் எடுத்துக்கொள்கின்ற கர்த்தருடைய திருவார்த்தை நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி புலம்படி புத்தகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 22 துவங்கி 33 முடியதான வார்த்தைகள். அதில் குறிப்பாக 22 துவங்கி 25, 31 துவங்கி 33 வரை நாம் வாசித்து தியானிப்போம். நாம் அழியாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை. காலைதோறும் அவை புதியவை, உமது உண்மை மிகவும் பெரியது. கர்த்தரே என் பங்கு என்று என் மனம் சொல்லும். ஆதலால் என் நன்னம்பிக்கை அவரே. ஆண்டவர் என்றும் கைவிடார். சஞ்சலம் ஒருபடி செய்வாராயினும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். மனுபுத்திரனை சிறுமைப்படுத்தி சஞ்சலமுற செய்வது அவருக்கு பிரியமல்ல என்பதுவே. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை வழிக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இது வேளையிலும் ஆண்டவர் நீ வழங்கப் போகின்ற ஒரு திரு வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்கென்று தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் செவிகளை, எங்கள் உள்ளங்களை நாங்கள் திறந்து நீர் தரப்போகிற வார்த்தைகளை நாங்கள் அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அவைகளை வாழ்வாக்கிக் கொண்டு வாழ எங்களுக்கு அருள்தார். அடியடி மறைத்து ஆண்டவர் நீர் மாத்திரம் வெளிப்படும் நாங்கள் அனைவரும் கேட்கிறோம். இயேசு வழியே ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். அன்புக்குரியவர்களே, கிரேக்கர்களின் மத்தியில துன்பியல் நாடகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடகம் உள்ளது. மக்களுடைய சஞ்சலங்களை, வருத்தங்களை, துன்பங்களை இந்த நாடகத்தின் மூலமாக வெளிக்காட்டுவார்கள். அதிலே நாடக ஆசிரியர்களாக 3 இருக்கிறார்கள். அதிலே 2வது நபராக இருக்கக்கூடியவர் சபாக்லீசு என்று சொல்லக்கூடியவர். அவர் இவ்வாறாக சொல்கிறார்: நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நேரிடும் தீங்கை புலம்பலால் சரி செய்ய முடிந்தால், அல்லது கண்ணீரினால் மரித்தவரை எழுப்ப முடிந்தால், தங்கம் குறைந்த மதிப்பாகிவிடும் அழுகையின் முன்னால் என்று சொல்லுகிறார். நம் வாழ்க்கையிலே நாம் சஞ்சலப்படுகிறோம், துன்பப்படுகிறோம், துயருகிறோம். இவைகளை கொண்டு நம்முடைய கஷ்டங்களை நம்மால் சரி செய்ய முடியுமா? அல்லது கண்ணீரினாலே மரித்தவரை உயிரோடு கூட எழுப்ப முடியுமா? முடியவே முடியாது. அப்படி முடிந்தால் தங்கம் கூட அழுகையின் முன்னால் மதிப்பிழந்து போய்விடும் என்பதை தெளிவாக பதிவிடுகிறார். அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு நம் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் சஞ்சலம் இல்லாமல், கண்ணீர் இல்லாமல், குறிப்பாக புலம்பல் இல்லாமல் நம் வாழ்க்கையை நாம் வாழ்வது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில வருத்தங்கள் நம்மை ஆட்கொள்ளும் போது, துயரங்கள் நமக்கு வருகிற பொழுது நாம் புலம்ப ஆரம்பிப்போம், அழ ஆரம்பிப்போம். ஏன் எதற்காக
என் வாழ்க்கையில் இவைகள் நடைபெறுகிறது என்கிற ஒரு கேள்விக்குறியோடு நாம் புலம்புவோம், பேசிக்கொண்டே இருப்போம். ஏன் தான் நடந்ததோ தெரியல, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு என்கிற வருத்தங்கள் நம்மை ஆட்கொள்ளும். நமக்கு எதிராக யாராவது ஒரு குற்றம் செய்துவிட்டால், இப்படி செஞ்சுட்டானே நான் என்ன பண்ணுவேன், நான் என்னத்தை செய்வேன், புலம்ப ஆரம்பிப்போம். புலம்பல் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோடு இணைந்து பயணிக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாளுக்குரிய சிந்தனை பகுதியில் புலம்பலின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் குறிப்பாக 22 துவங்கி 33 முடிவான வார்த்தைகளை நாம் தெளிவாக படிக்க கேட்டோம். இந்த புத்தகத்தின் பெயரை கேட்கும் போதே நமக்கு தெரியும், புலம்பல் என்கிற புத்தகம், லெமெண்டேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். குறிப்பாக இந்த புத்தகத்தை நாம் பார்க்கிற பொழுது 5 அதிகாரங்களை கொண்ட புத்தகம் இது. முதல் 2 அதிகாரம், கடைசி 2 அதிகாரம், 4, 5 ஆகிய அதிகாரங்களை நாம் படிக்கிற பொழுது ஒரு அழுகையான சூழல், கண்ணீரான சூழல், ஒரு இருளான சூழலை படம் பிடித்து காட்டக்கூடிய அதிகாரங்களாக இந்த 4 அதிகாரங்கள் இருக்கும். அதனுடைய மைய அதிகாரம் 3வது அதிகாரத்தை நாம் படிக்கிற பொழுது இந்த புத்தகத்தினுடைய வெளிச்சம் என்று இதை சொல்லுவார்கள். இந்த புத்தகத்தினுடைய நம்பிக்கை என்று 3வது அதிகாரத்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்ன இந்த திருமறை பகுதியில் இருக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது, கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. கடவுள் யார், அவருடைய பண்பு நலன்கள் என்ன என்பதை இந்த நாளுக்குரிய சிந்தனை பகுதி நமக்கு சொல்லுகிறது. குறிப்பாக இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியரை நாம் பார்க்கிற பொழுது எரேமியா தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். எரேமியாவினுடைய புலம்பல் என்று இந்த புத்தகத்திற்கு இன்னொரு பெயர் உள்ளது. கிமு 586வது ஆண்டு நேபுகாத்நேசர் என்று சொல்லக்கூடிய பாபிலோனிய மன்னன் எருசலேம் என்று சொல்லக்கூடிய நகரத்தை அழிப்பதற்கென்று அவர் முற்றுகை போடுகிறார். அப்படி இருக்கிற வேளையில நகரத்தை அழிக்கிறார். ஆலயம் தங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் இடம், கடவுள் வாசம் பண்ணுகிற இடம் என்று அவர்கள் நம்பிக்கையோடு இருந்தார்கள். அந்த ஆலயத்தை தரைமட்டமாக்குகிறார். எல்லாமே இழக்கிறது, எல்லாமே அழிந்து போகிறது. எருசலேம் என்கிற ஒரு நகரம் இல்லாதபடிக்கு அவன் தீக்கு இரையாக்குவதை நாம் பார்க்கிறோம். அநேக உயர்குடி மக்கள், செல்வம் படைத்தவர்கள், அவனுக்கு உரியவர்கள், அவனுக்கு தகுதியானவர்களை மாத்திரம் அடிமைகளாக தன் நாட்டுக்கு கொண்டு செல்கிறார். அவனுக்கு பயனில்லாத முதியவர்களை, திக்கற்றவர்களை, பயனற்று இருக்கிறவர்களை அவன் அப்படியே அதே நாட்டில விட்டு விட்டு செல்லுகிறார். இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான எரேமியா தீர்க்கதரிசி புலம்ப ஆரம்பிக்கிறார். எதற்காக இந்த நாடு இவ்வளவு அழிவை சந்திக்கிறது என்று சொல்லி, அதற்கு மிக முக்கியமான காரணம் மக்கள் செய்த பாவம் என்பது மிக தெளிவாக முதல் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. மக்கள் தாங்கள் செய்த பாவங்களினால்தான் கடவுள் இந்த நேபுகாத்நேசர் மூலமாக அவர்களை கஷ்டப்படுத்துகிறார் என்பதை புரிந்து கொள்கிறார் எரேமியா தீர்க்கதரிசி. ஆனாலும் அவருக்குள்ளாக மிகப்பெரிய சஞ்சலம், வருத்தம், புலம்பல். எதற்காக இந்த பேரழிவு, எதற்காக மக்கள் எல்லோரும் இப்படி அடிமைகளாக போகிறார்கள்? மீதி இருக்கிற இந்த எருசலேமிலே வாழ்கிற மக்கள் பசிக்கு உணவின்றி திண்டாடுகிறார்கள் என்கிற ஏக்கம் இதே நாம் இருக்கிறது. 4வது அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது ஒரு தாய் தன்னுடைய சொந்த பிள்ளையை சமைத்து உண்ணுகிற நிலைமை அன்றைக்கு எருசலேமிலே காணப்பட்டது. அந்த அளவிற்கு ஒரு பட்டினி, பஞ்சம் மக்களுக்குள்ளாக நிகழ்கிறது. அவர்களுக்கு அரசு இல்லை, அரசாங்கம் இல்லை, அரசர் இல்லை, ஆலயம் இல்லை, எல்லாமே இழந்து அழிந்து நிற்கதியாக இருக்கிறார்கள். எரேமியா புலம்புகிறார், எதற்காக இந்த பேரழிவு என்று சொல்லி. ஒருவேளை இன்றைக்கு நாம்
மிகப்பெரிய ஒரு அழிவு, பேரழிவு. இப்படிப்பட்ட பேரழிவின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கும் ஒரு குழப்பம், நமக்கும் ஒரு சந்தேகம், நமக்கும் ஒரு கேள்வி, எதற்காக இப்படி அழிவு 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 என்று சொல்லு. நாளையிலிருந்து மீண்டுமாக பொது முடக்கம் தளர்வுகளோடு உள்ளது என்று சொல்கிறார்கள் அரசாங்கத்தில். மருத்துவர்களுக்கு தெரியவில்லை எப்பொழுது இது முடிவடையும் என்று சொல்லி, அரசுக்கும் தெரியவில்லை எப்பொழுது இது முடிவுக்கு வரும். இயல்பு வாழ்க்கைக்கு நாம் எப்பொழுது திரும்புவோம் என்கிற கேள்விக்குறி எல்லாருக்கும் இருக்கிறது. நாமும் இன்றைக்கு புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஒருவேளை புலம்பிக் கொண்டே இருந்தால் அதற்கு என்ன பயன் என்று கூட நாம் யோசிக்கலாம். இதனால் என்ன நமக்கு வரும்? இந்த நாளுடைய சங்கீத பகுதி 30வது சங்கீதம் 11வது வசனத்தில் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த நடனமாக நீ மாற்றி வைக்கிறேன். நாம் புலம்புகிறோம், கண்ணீர் விடுகிறோம். அந்த புலம்பலை ஆனந்த நடனமாக கடவுள் மாற்றுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்கிறார். இதே புலம்பலை மத்தியில் தான் அன்றைக்கு ஏறி இருந்தது. அவருக்குள்ளாக ஒரே ஒரு நம்பிக்கை தான், இந்த சூழலை மாற்ற ஒருவரால் தான் முடியும். அவர் யார் என்றால் நம்மை படைத்த கடவுள் என்று சொல். ஒரு வெளிச்சமாக 22வது வசனம் துவங்குகிறது. நாம் அழியாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நான் ஜீவனோடு வாழ்கிறேன் என்றால் அது ஆண்டவருடைய கிருபை தான். என்னுடைய பலன், என்னுடைய பணம், என்னுடைய ஆஸ்தி, என் செல்வாக்கு, அல்லது நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் பிழையில்லாமல் வாழ்கிறேன், எனவே தான் கடவுளுடைய கிருபை என் மீது இருக்கிறது. இன்றைக்கு இந்த புது வாழ்க்கையை கடவுள் இந்த நாளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்மால் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. அது அவருடைய பேரிரக்கம். இந்த பேர் அழிவின் காலத்தில் கடவுளுடைய பேரிரக்கம் நம்பி இருக்கிறது. ஒருவேளை மறித்தவர்கள் கடவுளுடைய விருப்பம், அவர் நம்மண்டே அவரை சேர்த்துக் கொண்டார். இன்றைக்கு நாம் ஜீவனோடு இந்த புதிய நாளை காணுகிறோம் என்றால் அது ஆண்டவருடைய மிகப்பெரிய பேரிரக்கம். இந்த பகுதியில குறிப்பிடுகிற வார்த்தைகளை பாருங்கள். கிரேஸ், mercy, compassion. இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் குறிப்பிடுகிறது. அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவரின் அன்பு, அவருடைய தயவு, அநேக வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. இந்த பகுதியை பிரசங்கிக்க வேண்டும் என்றால் பல பிரசங்கங்களை நிகழ்த்தலாம். அவ்வளவு நம்பிக்கை ஊட்டும் செய்திதான் இந்த பகுதியில் அடங்கியுள்ளது. அவருடைய பேரிரக்கம் நம் மீது இருக்கிறது. எனவே காலைதோறும் புதிய அந்த கிருபை இருக்கிறது. எனவே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனாலே காணாமல் அநேகர் இந்த உலக வாழ்க்கையை விடை பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் இன்றைக்கு நாம் வாழுகிறோம் என்றால் அது ஆண்டவருடைய பேரிரக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளுக்கு நிறுவ பகுதி எடுத்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கொரிந்தியருக்கு 2வது கடிதம் 8வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவருடைய கிருபை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவுடைய கிருபை குறித்து நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறும்படி அவர் நமக்காக தரித்திரரானார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதுதான் ஆண்டவர் இயேசுவின் கிருபை. நாம் அனைவரும் ஐஸ்வர்யவான்களாக, நாம் அனைவரும் பரிசுத்தவான்களாக, நாம் அனைவரும் பிழைத்து வாழும்படியாக இயேசுநாதர் நமக்காக தரித்திரராக மாறினார். அதுதான் ஆண்டவருடைய கிருபை. நாம் வாழ்கிறோம், அது அவருடைய கிருபை தான். தொடர்ந்து அவைகளை வாசிக்கிற பொழுது 24 சொல்லுகிறார், கர்த்தர் என் பங்கு, என் நம்பிக்கை, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். 31 ஆண்டவர் என்றும் கைவிடார் என்று சொல்லப்பட்டுள்ளது. 32, 33 சஞ்சலம் ஒருபடி அவர் செய்தாலும் அவர் மிகுந்த கிருபைப்படியே நமக்கு இறங்குகிற கடவுள். மனுபுத்திரரை சிறுமைப்படுத்தி சஞ்சலம் செய்வது அவருக்கு பிரியமல்ல என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் வாழும் சமூகத்தில் நம்மை சஞ்சலப்படுத்துவார்கள், நம்மை காயப்படுத்துவார்கள், நம்மை இகழ்ந்து பேசுவார்கள், நம்மை அவமானப்படுத்துவார்கள், பல பழிச்சொற்களை நம் மீது
இது மனிதனுக்கு பிரியப்படுகிற ஒரு விஷயமா இருக்கிறது. ஆனால் கடவுள் அப்படி அல்ல, அது அவருக்கு பிரியமே அல்ல. ஒரு மனிதனை சிறுமைப்படுத்தி அவனை அழிப்பது, அவனை சஞ்சலப்படுத்துவது கடவுளுக்கு பிரியம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த வார திருமறை பகுதியிலும் கூட யோபு பெரும் சோதனையை சந்திக்கிறார், பேரிழப்பை சந்திக்கிறார். கடவுள் ஒருபோதும் மனிதனை சோதிக்கிற, கஷ்டம் கொடுக்கிற கடவுள் கிடையாது. ஆனால் சோதனைக்கு அவர் அனுமதி தருகிற கடவுள் என்பதை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் எதற்காக என்றால் நாம் விசுவாசத்தில் இன்னும் பலப்பட வேண்டும் என்பதற்காக தான், எதற்காகவும் அல்ல. ஒருபோதும் கடவுள் நம்மை சஞ்சலப்படுத்துகிற இறைவன் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எரேமியா நம்பிக்கையின் செய்தியாக சொல்கிறார், கடவுள் நம்பிக்கையின் கடவுள், அவர் ரட்சிப்பின் கடவுள். அவரை தேடினால் நாம் எல்லோருமே மீட்பை கண்டுகொள்வோம், நம்முடைய கவலைகள் நீங்கும் அவரை தேடினார் என்பதை மிக தெளிவாக இந்த பகுதியில் சொல்கிறார். இது நாளுக்குரிய நற்செய்தி பகுதி எடுத்து பாருங்கள். மார்க் நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 21 துவங்கி 43 முடிவான திருவார்த்தைகளில் 2 நிகழ்ச்சிகள் அங்கே இடம்பெறுகிறது. ஒன்று, 12 வயது நிரம்பின ஒரு சிறு பெண் மரண படுக்கையில் இருக்கிறார். அப்பொழுது அவருடைய தந்தையார் எவீரு என்று சொல்லக்கூடிய ஜபாலய தலைவர்களின் ஒருவன் ஆண்டவர் இயேசுவை தேடி செல்கிறார். அவரை தேடி சென்றால் நிச்சயமாக என்னுடைய மகள் குணமடைவார் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. முதலாவது இயேசுநாதரை பார்த்து அவரை பணிந்து கொள்கிறார். இரண்டாவதாக சொல்லுகிறார், நீர் நிலத்தில் வர வேண்டும், என் மகள் மரணப்படுக்கையில் இருக்கிறார், நீர் வந்து அவள் மீது கை வைத்தால் போதும், அவள் மீண்டுமாக உயிர் பெறுவாள், குணமடைவாள் என்ற நம்பிக்கை அவருக்குள்ளாக இருக்கிறது. இந்த நம்பிக்கையோடு இயேசுநாதரை அழைக்கிறார். ஆண்டவரும் அவரோடு பயணம் செய்கிறார். அப்படி பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது இரண்டாவது நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 12 ஆண்டுகள் பெரும்பாலுள்ள உதிரப்போக்கினாலே கஷ்டப்படுகிற ஒரு பெண் இருக்கிறார். அங்கே வசனம் சொல்லுகிறது, அநேக செல்வங்களை, அநேக பணங்களை மருத்துவத்திற்கு என்று அவர் செலவிட்டார். ஆனாலும் அவளுக்கு பயனில்லை, குணமடையவில்லை. இயேசுநாதரை குறித்து அவர் அறிந்து அவள் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள். ஆண்டவர் வரும்போது அவர் ஆடையின் ஓரத்தை தொட்டால் போதும் நான் குணமடைவேன் என்பது அவருடைய நம்பிக்கை. ஆண்டவர் வருகிறார், அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டார், முழு சுகத்தை கண்டுகொண்டார். 12 ஆண்டுகள் எல்லாம் செலவழிக்கிறார். ஆனாலும் ஒரு சிறு பலன் அவளுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இயேசுவின் ஆடையின் ஓரத்தை தொட்டு நிறைவான சுகத்தை அவள் கண்டுகொண்டார். ஆண்டவர் கேட்கிறார், யார் என்னை தொட்டது? எங்கிலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்பொழுது அந்த பெண் பயந்து நடுங்கி ஆண்டவரிடத்தில் வந்து நின்று எல்லாவற்றையும் அவரிடத்தில் சொல்லும் போது இயேசுநாதர் சொல்கிறார், உன் நம்பிக்கை உன்னை சுகப்படுத்தினது, உன் நம்பிக்கை பெரியது, எனவே மகிழ்ச்சியோடு சுகமாய் நீ வாழு என்று இயேசுநாதர் அந்த பெண்ணுக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்படி நிகழ்ச்சி முடிந்து மீண்டுமாக அந்த சிறு பெண்ணுடைய இல்லத்திற்கு ஆண்டவர் நடந்து பயணப்படுகிற பொழுது அந்த பெண்ணுடைய இல்லத்திற்கு வந்து சில வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அந்த சிறு பெண் மரணப்படுக்கையில் இருந்து அவர் மறித்து போய்விட்டார். இனி போதகரை ஒருபோதும் தொந்தரவு செய்யாதீர்கள், அவரை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசுநாதர் சொல்கிறார், நம்பிக்கையை மாத்திரம் விடாதே. அவர்கள் சொல்வார்கள், ஆனால் நீ நம்பிக்கையை விட்டு விடாதே என்று நம்பிக்கையை ஊட்டி இல்லம் கடந்து போகிறார்கள். இல்லம் போன போது அங்கே நடந்த நிகழ்ச்சியை பாருங்கள். சஞ்சலங்கள், புலம்பல், அழுகை, சந்தடி, இவைகளை பார்க்கிற இயேசுநாதர், ஏன் எதற்காக இப்படி செய்கிறீர்கள்? அவள் மறிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறார் என்ற வார்த்தையை சொன்ன போது எல்லாரும் நகைக்க ஆரம்பிக்கிறார், சிரிக்கிறார். அவள் செத்து போயிட்டார். ஆனால் நீ சொல்லுகிறீர் அவள் நித்திரையாக இருக்கிறார், எப்படி? நகைக்கிறார், சிரிக்கிறார். இன்றைக்கு நமக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு கேள்விதான். நம்பிக்கையற்ற சூழலில் இதெல்லாம் எப்படி நடக்கும்?
என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இயேசுநாதர் சொல்கிறார், நம்பிக்கை விடாதீர்கள், நம்பிக்கொண்டே வாழுங்கள். அழுது புலம்புகிறீர்களா? கவலைப்படாதீர்கள், நம்பிக்கையோடு இருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். அவர் கைவிடாத கர்த்தர் அவர். தொடர்ந்து பாருங்கள், எல்லாரையும் வெளியே அனுப்புகிறார். அழுத, புலம்பின, சஞ்சலப்பட்ட எல்லாரையும் வெளியே அனுப்பிவிட்டு அந்த சிறு பெண்ணுடைய பெற்றோர்கள் அவர்களை அழைத்து இயேசுநாதரோடு கூட உடன் வந்த 3 சிலர்களை மாத்திரம் அழைத்துக் கொண்டு அவருடைய அறைக்கு சென்று ஆண்டவர் சொல்லுகிறார், தலித்தா கூம் என்று சொல்லு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தம். அந்த பெண் எழுந்து அமர்ந்தால் என்று நாம் பார்க்கிறோம். அவள் உண்மையாகவே மறித்துதான் போனார். ஆனால் இயேசுநாதர் மறித்த சிறு பெண்ணை கூட உயிரோடு எழுப்ப அவர் வல்லவர். 12 ஆண்டுகள் பெரும்பாலோடு எவ்வளவு பணம் செலவழித்தாலும் என் வியாதி நீங்கவே இல்லை என்று சொல்லி நம்பிக்கை அற்று போயிருந்த அந்த பெண் ஆண்டவரின் ஆடையின் ஓரத்தை கொண்டு முழு சுகத்தை கண்டு கொண்டார். அதற்கு நம்பிக்கை நமக்கு வேண்டும். நாளுக்குரிய சிந்தனை பகுதியிலும் இறைவன் அதை தான் சொல்கிறார், கடவுள் என் பங்கு, என் ரட்சிப்பு, என் நன்னம்பிக்கை அவர் ஒருவர் தான். அவர் என்னை கைவிடவே மாட்டார். சஞ்சலம் உறுத்துவது, நம்மை கஷ்டத்திற்குள்ளாய் ஆழ்த்துவது அவருக்கு பிரியமல்ல என்பதை சொல்லி நம்பிக்கையின் செய்தியை இன்றைக்கு தருகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில இவ்வளவு சஞ்சலங்கள் இருக்கிறது, இதன் நிமித்தமாக எனக்கு புலம்பல் வருகிறது, அழுகிறேன், கஷ்டப்படுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், இவை எப்படி மாறும் என்று சொல்லி நாம் ஏக்கத்தோடு இருக்கிறார். வெளிச்சமாக, நம்பிக்கையாக இந்த நாளுடைய சிந்தனை பகுதியில எரேமியா சொல்லுகிறார், கடவுள் தமது கிருபையினாலே நம்மை ஒவ்வொரு நாளும் புதிய காலையை கொடுத்து நம்மை புதுப்பிக்கிற இறைவன், புது ஜீவனை ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கிற இறைவன். நாம் அழியாமல் வாழ்வோம் என்றால் அவரின் கிருபை, அவரை நம்புங்கள், அவரின் பங்காய் இருக்கிறார். என் ரட்சிப்பு அவர்தான், என் மீட்பு அவர்தான், என்னை கைவிடாத கர்த்தர் அவர்தான் என்று அநேக வார்த்தைகளை இன்றைக்கு நமக்கும் சொல்கிறார். இந்த பேரிடர் காலத்தில், இந்த அழிவின் மத்தியில் ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் துன்பப்படாமல், சஞ்சலப்படாமல், அழுது புலம்பாமல் நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி அவரை தேடி போவோம். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவர் என்று கூட எரேமியா சொல்கிறார். அவரை தேடுவோம், அவரையே நம்பி அவரையே சார்ந்து வாழ்வோம். நிச்சயமாக இந்த சூழலை கடவுள் மாற்றுவார். இந்த சூழலை மாற்றி இயல்பு வாழ்க்கை நிலையை அவர் கட்டாயம் நம் வாழ்க்கையிலே வழங்குவார். இவையெல்லாம் மாறும், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயம் மாறும் என்ற நம்பிக்கையோடு கடவுளையே சார்ந்து அவரின் பேரிரக்கத்தை நாம் பெற்று ஆண்டவரை நாம் தொடர்ந்து வாழ்வோம். கடவுள் நிச்சயமாக ஒரு நாள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவார். வேதாசிரியர் சொல்லுகிறார், ஆண்டவரே என் புலம்பலை ஆனந்த நடனமாக மாற்றீர் என்று சொல்லி நிச்சயமாக நமக்கு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில நாம் தொடர்ந்து ஆண்டவரை நம்பிக்கை வைத்து நாம் வாழ எல்லாம் வல்ல தூய ஆவியானவர் இறை வார்த்தை வழியாகவே நம் அத்துணை பேரையும் நிறைவோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துக் கொள்வதாக. ஆமென். எல்லா புத்திகளான கட்டுடைய தெய்வீகமான சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பக்குவப்படுத்தி காப்பதாக. ஆமென். ஞாபகம் ஸ்தோத்திரத்தை நாம் பாடுவோம். கடவுளே சுத்த
காலைதோறும் உமது கிருபையினாலே இரக்கத்தினாலே எங்களை வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பிதாவே, எங்களை ஒரு நாளும் கைவிடாமல் எங்களுக்கு நம்பிக்கையாய் வெளிச்சமாய் இருக்கிறவரே, நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளை உமது இறை சமூகத்தில் இருந்து உமது வழிபாட்டுல இல்லத்தில் இருந்தவாறு முகநூல் நேரலை வழியாக இல்லத்தில் இருந்து உம்மை தொழுது கொள்ள கடவுள் நல் வாய்ப்பை வழங்கினேன். வாழ்வை வளர்க்கும் ஒரு வார்த்தைகளை இந்த நாளில் நாங்கள் கேட்க இறைவனாகிய ஆண்டவர் எங்களுக்கு துணை புரிந்தீர். உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். இந்த நாளுக்குரிய திருமறையில் எரேமியா தீர்க்கதரிசி இவ்வாறாக சொல்லுகிறார்: நாம் அழியாமல் இருப்பது அவரின் கிருபை, அவர் இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. அவருடைய பேரன்பு நம்மோடு இருக்கிறது. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத கர்த்தர். அவரை தேடுகிறவர்களுக்கு, அவருக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவர். நாள்தோறும் தமது கிருபையினாலே நம்மை வாழ வைக்கிறவர். சஞ்சலப்படுத்துவது அவருக்கு பிரியம் அல்ல என்ற அநேக செய்திகளை இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலும் கடவுள் வழங்கினீர். உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பல நேரங்களில், குறிப்பாக இந்த பேரிடர் காலத்தில் நாங்கள் நினைக்கிறோம், கடவுள் எங்கள் மத்தியிலே இல்லையா? ஏன் கடவுள் மௌனமாய் இருக்கிறார் என்கிற கேள்வியோடு நம்பிக்கையற்ற நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் எங்கள் நம்பிக்கை, என் ரட்சிப்பு, என் பங்கு அவர் ஒருவர் தான் என்று சொல்லி உம்மையே நாங்கள் நம்பி வாழ நீர் எங்களுக்கு அருள்தான். உம்மை தேடி நம்பிக்கையோடு வந்த எவீரும் என்று சொல்லக்கூடிய அந்த ஜெபாலய தலைவனுடைய மகள் மறித்த பொழுதும், மரண அவஸ்தையில் அவர் கிடந்து மறித்த பொழுதும் உயிரோடு கூட எழுப்பி புது வாழ்வை தந்தீர். 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள இந்த பெண்மணி கூட இயேசுநாதரின் ஆடையின் ஓரத்தை தொட்டால் நான் சுகம் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்த பொழுது அவளுக்கு முழு சுகத்தை கொடுத்தி, உன் நம்பிக்கை பெரியது, உன் நம்பிக்கை உன்னை சுகப்படுத்தியது, சுகமாய் நீ வாழ என்று இந்த வார்த்தைகளை இயேசுநாதர் வழியாக சொல்லி இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலும் கடவுள் சொல்லுகிறேன், நம்பிக்கையோடு இருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். உங்களை ஒருபோதும் எந்த நிலையிலும் எந்த பேரழிவும் உங்களை அச்சம் உறுத்தாதபடி நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். இதை நாங்கள் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு கர்த்தரையே நம்பி அவரது கிருபையை நாங்கள் எப்பொழுதுமே பார்த்து கடவுளாகி இறைவனை வழங்கக்கூடிய பேரிரக்கத்தை, அன்பை, கிருபையை நாங்கள் பெற்று மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்தான். இயேசுநாதருடைய கிருபை இவ்வாறாக சொல்லப்படுகிறது: நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாறும்படி எங்களுக்காக இயேசுநாதர் தரித்திரனாக மாறி போனார். நாங்கள் எல்லோருமே ஐஸ்வர்யவான்கள். அதுதான் ஆண்டவருடைய கிருபை என்பதை நாங்கள் புரிந்து வாழ எங்களுக்கு அருள்தான். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது வழியிலும் கூட எங்களுடைய பரிசுத்த மத்தேயு திருச்சபைக்காக மக்கள் நன்றி சொல்லுகின்றோம். திருச்சபையின் அனைத்து வகை பொறுப்பாளர்கள், விசுவாச குடும்பத்தின் மக்கள், திருச்சபையுடைய மாதர் சங்கம், வாலிப சங்கம், கோயில் பிள்ளை, சிறுவர்கள், பெரியவர்கள், வயதான மக்கள் யாவரையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். மிகுந்த கிருபையினாலே இரக்கத்தினாலே அனைவரையும் நீர் நிறைத்து இடக்கட்டி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம். அன்பின் பிதாவே, இந்த வேளையிலும் கூட உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மக்களையும் கர்த்தர் பொறுப்பேற்று அனைவருடைய ஜபங்களையும் தயவோடு கூட நீர் கேட்டு நிறைவாகி பதில் சொல்லி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். வழியில் மாற்றத்தை ஜபிக்கும்படியை கேட்டுக்கொண்டு
ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அருமையான திரு அகஸ்டின் அவர்களுக்காக, திருமதி தாட்சாணி அகஸ்டின் அவர்களுக்காக, அவருடைய அன்பு பிள்ளை ஆபரகம் அவர்களுக்காக, ஆண்டவரே பூரணமான உடல் சுகம் பெற்று வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வேண்டிய அனைத்து பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து நீ நிறைவாய் சுகப்படுத்தி உமக்கு நன்றி செலுத்தி இவர்கள் வாழ நீர் அருள்தார். அதே போன்று அருமையான திருமதி மரியா யோவான் அவர்களுக்காக, அவருடைய குடும்பம், அவருடைய அன்பு குடும்பத்தின் மக்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான சதீஷ்குமார் அவர்களுக்காக, தேவி சதீஷ்குமார் அவர்களுக்காக, குடும்பத்தின் பிள்ளைகள் கௌதம் காவியா அவர்களுக்காக, இந்த குடும்பத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான திரு ஜே சந்திரன் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தின் மக்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். திரு ஜே விக்டர் பாபு அவர்களுக்காக, அதே போன்ற அருமையான அன்பு மனைவி திருமதி ரெபேக்கா விக்டர் பாபு அவர்களுக்காக, அவருடைய அன்பு குழந்தை பால் அவர்களுக்காக, குடும்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான திருச்சபையுடைய தலைவர் திரு பி ஞானசேகர் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போன்ற ஆண்டவரே அருமையான அன்பு பிள்ளைகள் தருணேஸ்வர் அவர்களுக்காக, கெவின் அவர்களுக்காக, குடும்பத்தின் பெற்றோர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போன்ற அருமையான திரு சிமியோன் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தின் மக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதே போன்ற அருமையான திரு எஸ் ஜேக்கப் தலைமை ஆசிரியர் அவர்களுக்காக, அவருடைய அன்பு மனைவி திருமதி ராஜேஸ்வரி அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ரைச்சல் மலர்மொழி அவர்களுக்காக, முகிலன் அவர்களுக்காக, ஜெயபிரியன் அவர்களுக்காக, அவருடைய அன்பு மனைவி கமலி அவர்களுக்காக, குடும்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்து அனைத்து குடும்பத்தின் மக்களை கர்த்தர் எப்போதும் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த நோக்கத்திற்காக இவர்கள் ஜெபிக்கும்படியை கேட்டுக்கொண்டார்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் கண் நோக்கி பார்த்து நிறைவாய் தம் மக்களுடைய வாழ்க்கையில நீர் வழங்கி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரை தொடர்ந்து இந்த வேளையில் புரிந்து முழு உலகத்திற்காக, இவருடைய இந்திய தேசம், இவருடைய தமிழ்நாடு, இவருடைய வெள்ளூர் மாவட்டத்திற்காக, இவருடைய சுற்றி உள்ள அனைத்து மாவட்டங்களையும் கர்த்தர் எப்போது பெற்றுக்கொள்ளும். இந்த பேரிடரின் காலத்தில் ஆண்டவரை எங்களுக்கென்று அயராது உழைத்து இந்த சூழல் மாற வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர்கள், இராணுவர்கள், தூய்மை பணியாளர்கள், சமூக ஆர்வலர்கள், தன்னார்வ தொண்டர்கள், முன்கள பணியாளர்கள் அத்துணை பேரை நிறைவோடு பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் தாழ்மையோடு மன்றாடுகிறோம். நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த எல்லா சூழலும் இது முழு உலகத்திலிருந்து மாறும். மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை, ஆனந்தமான ஒரு வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற திடமான நம்பிக்கையில உண்மையை நாங்கள் நம்பி சார்ந்து வாழ இறைவனுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி உண்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் உமது மிகுந்த கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்மையோடு சொல்லிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரை இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டுள்ள தம்முடைய மக்கள் விரைவாக நலம் பெற்று சுகம் பெற நீர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒருவேளை இந்த நாட்களில் இதனால் மறைத்திருக்கிற மக்களுடைய குடும்பத்திற்கு நிறைவான சமாதானத்தையும் நல்ல ஆதரவை தந்து கர்த்தர் காத்துக்கொள்ளும். ஒருவேளை எங்கள் மத்தியில் இவர்கள் இல்லை என்றாலும் உம்மோடு வாழுகிறார்கள் என்று சொல்லி இந்த நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து பயணித்து வாழ இறைவனாகிய ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் தாழ்மையோடு சொல்லிக்கிறோம். நாங்கள் கேட்க மறந்த அனைத்து நன்மையான ஈர்ப்புகளை எங்கள் வாழ்க்கையில் நிறைவோடு இறைவனாகிய ஆண்டவர் வழங்கி எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். விரைவாக நாங்களும் நிறை சமூகத்தில் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்று கூடுவோம், உம்மை ஆராதிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து வாழ எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்மையோடு சொல்லிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். ஆண்டவரை நாங்கள் நம்மை தொடர்ந்து மகிமை அடையட்டும். இறைவன் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே எங்கள் ஜெபத்தை தயவோடு கூட ஏற்றருளும். எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, ஆமென். பரமத்தில் எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ஆட்சி வருவதாக, சித்தம் பரமத்தில் சேர்க்கப்படும் உண்மையை செய்யப்படுவதாக, தன்னுடைய ஆகாரத்தின் செயல்களுக்காலும் ராஜ்யம் அளவை மகிமையை நவீனமாக பாடல் புத்தகத்தில் 4வது பாடலாக பாடுவோம். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்மாவே என்னாலுமே துதிப்பாய் என்ற பாடல் 4வது பாடல். Thank you.
நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும் உம்முடைய நாமத்தை அறிவிப்பதில் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கவும் ஒரு வார்த்தை கட்டப்பட்டிராமல் அதன் தன்மைக்கு ஏற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கிக்கும்படி உமது தூய ஆவியானவரையும் பரத்திலிருந்து வருகின்ற மெய் ஞானத்தையும் இந்த திருச்சபை ஆகியவர்களுக்கு நீ தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். இவ்வழிபாடு முழுமையாக எங்களோடு கூட இருந்து இல்லத்திலே இருந்து முகநூல் வழியாக இல்லத்திலே நாங்கள் கலந்து கொண்டு உமது இறை வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கவும் முழுமையாக உங்களை நாங்கள் தொழுது கொள்ளவும் இறைவனிகளுக்கு வழங்கின இந்த தருணத்திற்காக மீண்டும் உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்வை வரக்கூடிய நாட்களில் இந்த கிருபையினாலே நாங்கள் செம்மையாய் வாழ சுகமாய் ஜீவிக்க இது எங்களுக்கு அருள்தார். பிரசன்னம் எங்களோடு கூட தொடர்ந்து இருக்கட்டும். எங்கள் யாவரையும் நிறைவோடு எங்களை நடத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். யாவும் எழுந்து நின்று கண்களை மூடி தலை வணங்கி இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பார். தமது